வணக்கம், இது மின்னம்பலம். நான் விஷால் பொலிபர். கடந்த ஏப்ரல் 22 ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பெஹல்காமில் நடந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட 28 பேருக்கு மேலே இந்தியர்கள் உயிரிழந்திருக்காங்க. மிகப்பெரிய அளவுக்கான பயங்கரவாத தாக்குதல். அதற்கு இந்தியா தரப்பிலிருந்து 5 முக்கியமான ஒரு முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு எதிராகவும் பாகிஸ்தானும் சில நடவடிக்கைகளை ஈடுபட்டிருக்காங்க. இதை தாண்டி நேற்று பாகிஸ்தான் தரப்பிலிருந்து ஒரு முக்கியமான செய்தியாளர் சந்திப்பு நடத்தப்பட்டிருக்கு. அதில் இந்தியா மேலே அவர்கள் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளையும் வச்சிருக்காங்க. குறிப்பாக இந்தியா எடுத்திருக்கக்கூடிய இந்த 5 முக்கியமான முடிவுகளில் சிந்து நதியினுடைய ஒப்பந்தம் ரத்து மற்றும் பஞ்சாப் மாநிலத்தினுடைய அட்டாரி எல்லையை மூடினதும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய அந்த சிந்து நதி இந்தியா தடுத்து நிறுத்ததுனால யாருக்கு என்ன விதமான பாதிப்புகள் ஏற்படும், அது மட்டும் இல்லாமல் பஞ்சாபினுடைய அந்த அட்டாரி எல்லையை மூடுறதுனால யாருக்கு இதனால பாதிப்பு இருக்கு, பொருளாதார ரீதியாகவும் சரி அல்லது ராஜதந்திர ரீதியாகவும் சரி யாருக்கு இது மிகப்பெரிய அளவுக்கு பின்னடைவை ஏற்பட்டிருக்கு, வரும் காலங்களில் இந்த பதற்றமானது எந்த திசையில போகும், இது எல்லாத்த பத்தியும் இந்த காணொலியை நம்ம தெளிவா பார்க்க போறோம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஏப்ரல் 22 நடந்த அந்த தாக்குதலுக்கு பிறகு இந்தியா தரப்பிலிருந்து ஒரு முக்கியமான ஆலோசனை நடைபெற்றது. அந்த ஆலோசனையில தான் 5 முக்கியமான முடிவுகளை இந்தியா தரப்பிலிருந்து எடுத்திருக்காங்க. முதல் முடிவாக பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, தீவிரவாதத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி இந்தியா மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்துது. இதற்காக 1960 போடப்பட்ட அந்த சிந்து நதி ஒப்பந்தத்தை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்க்கும் பொழுது பஞ்சாப் மாநிலத்தினுடைய அந்த அட்டாரி எல்லை, அந்த அட்டாரி எல்லையில் பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் செக் போஸ்ட் அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது. அதன் மூலமாக சில வர்த்தகங்களும் நடைபெறுது. அந்த பகுதியும் நாங்கள் மூடுறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வாகா எல்லையும் மூடியிருக்காங்க இந்தியா. இதன் பிறகு பார்த்தீங்கன்னா சார்க் கூட்டமைப்பில் இந்தியாவும் ஒரு முக்கியமான நாடாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானும் ஒரு உறுப்பினராகவும் இருக்காங்க. இந்த அடிப்படையில் பாகிஸ்தானியர்களுக்கு சில சிறப்பு வீசா அனுமதி இந்தியா தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அனுமதியும் பார்த்தீங்கன்னா இந்தியா தரப்பிலிருந்தும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு டெல்லியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஹை கமிஷன், பாகிஸ்தான் தூதரகத்தையும் இந்தியாவிலிருந்து வெளியேற சொல்லிட்டாங்க. அதன் பிறகு 5வதாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தையும் வெளியேற சொல்லியிருக்காங்க. இந்த 5 ஒப்பந்தத்தில் முக்கியமான ஒரு ஒப்பந்தமாக மிகப்பெரிய அளவுக்கு இன்றைக்கு பேசு பொருளாக ஆகியிருக்கக்கூடிய ஒப்பந்தம் என்ன அப்படின்னா, இந்த இண்டஸ் வேலியினுடைய ட்ரீட்டி தான். அதாவது சிந்து நதியினுடைய அந்த ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தியது தான். எதனால சிந்து நதியினுடைய ஒப்பந்தம் மிகப்பெரிய அளவுக்கு இன்றைக்கு உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானினுடைய கிட்டத்தட்ட 30% தண்ணீரை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நதியாகவும் இந்த சிந்து நதி இருக்கு. இந்த சிந்து நதி பார்த்தீங்கன்னா முதல்ல சீனாவினுடைய திபெத்திலிருந்து தொடங்குது. சீனாவில் பார்த்தீங்கன்னா வெறும் 8% தான் இந்த நதின்றது ஓடுது. அதன் பிறகு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 37% ஓடுது. அதன் பிறகு பாகிஸ்தான்ல கிட்டத்தட்ட ஒரு 40% மேல இந்த நதின்றது ஓடுது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அது பாகிஸ்தானினுடைய கடல்ல போய் சேருது. இப்படிதான் இந்த நதியினுடைய ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கு. அப்போ இந்த நதியை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கு ஒரு உயிர்நாடியான ஒரு நதியாக இருக்கு. இந்த நதி பார்த்தீங்கன்னா 30% பாகிஸ்தான் மக்களினுடைய நீர் தேவையை தாண்டி பாகிஸ்தானினுடைய விவசாயத்துக்கும் சரி அல்லது மின்சாரம் தயாரிக்கிறதுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் சார்ந்த ஒரு விஷயமாகவும் இந்த சிந்து நதின்றது இருக்கு. குறிப்பாக பாகிஸ்தானினுடைய அந்த ஜியோகிராபிக்கல் படி நம்ம பார்த்தோம்னா சிந்து மாகாணம் மற்றும் பலுச்சிஸ்தான் இந்த மாதிரியான பகுதிகளில் பெரும் அளவுக்கு வறட்சி நிறைந்த ஒரு பகுதியாகத்தான் இந்த இடம் இருக்கு. அப்போ இவர்கள் எல்லாருமே அந்த சிந்து நதியிலிருந்து வரக்கூடிய இந்த தண்ணீரை மட்டும்தான் நம்பி அந்த மக்களும் இருக்காங்க. ஸோ இந்த அடிப்படையில் தான் இந்தியா தரப்பிலிருந்து இதை ஒரு காரணமாக பயன்படுத்தி நிறுத்தியிருக்காங்க. நேற்று பாகிஸ்தானில் நடந்த அந்த பிரஸ் மீட்லையுமே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டது என்னன்னா, இந்தியா இந்த ஒப்பந்தம் தன்னிச்சையாக நிறுத்த முடியாது அப்படின்ற ஒரு கருத்தையும் வச்சிருக்காங்க. ஆனால் இந்தியா தரப்பிலிருந்து சொல்லப்படுறது என்னன்னா, இந்த ஒப்பந்தத்தினுடைய சட்டப்பிரிவு 62வது பிரிவின் கீழே பாகிஸ்தான் பயங்கரவாத குழுக்களை இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தி இந்த ஒப்பந்தத்திலிருந்து விலக முடியும் அப்படின்றதையும் இந்த ஒப்பந்தத்தில் இருக்கிறதா இந்தியா தரப்பு சொல்லப்படுது. ஆனால் இந்த ஒப்பந்தமானது பாத்தீங்கன்னா 1960 காலத்துல தான் இந்த ஒப்பந்தம் அப்படின்றது போடப்பட்டிருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா உலக வங்கியினுடைய மத்தியஸ்தம் அடிப்படையில தான் இந்த ஒப்பந்தமானது போடப்பட்டிருக்கு. 1960க்கு பிறகு பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான போர், குறிப்பா பாத்தீங்கன்னா 1971 இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் வார் நடைபெற்றது. அந்த போர் ஆகட்டும் அல்லது 1999 காலகட்டத்தில் கார்கில் வாரா இருக்கட்டும், அதன் பிறகு இந்தியாவிலேயே பார்லிமெண்ட்லயே தாக்குதல் நடத்தி
பண்ணியிருக்காங்க. அப்போயும் சரி, அல்லது 2019 புல்வாமா தாக்குதலையும் சரி, இந்த எல்லா தாக்குதலையுமே பார்த்தீங்கன்னா இந்த சிந்து நதியை வந்து இந்தியா தரப்புல இருந்து நிறுத்தி வைக்கவே இல்லை. ஆனால் தற்பொழுது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து பயங்கரவாதிகளை பயன்படுத்தி இந்தியாவை வந்து சீர்குலைக்க பார்க்குது அப்படின்ற அடிப்படையில் தான் வந்து இந்தியா வந்து இந்த ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க. அப்போ இதற்கு முன்னாடி வந்து பாகிஸ்தான் வந்து நேரடியாக இந்தியாவை தாக்கிய பொழுதும் இந்த ஒப்பந்தம் வந்து ரத்து செய்யப்படல. ஆனால் பாகிஸ்தான் வந்து மறைமுகமாக இந்தியாவின் மீது தாக்குதல் நடத்துறதுனால தான் இதை நாங்கள் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்கிறோம்ன்றது இந்தியா தரப்புல சொல்லப்படுற ஒரு நியாயமா இருக்கு. ஆனால் இதுல மற்றொரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த சிந்து நதி நீரை வந்து நிறுத்துவதன் மூலமாக வேற ஒரு பின்னடைவு வந்து இந்தியாவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி சில வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க. அது என்னன்னா, இந்த சிந்து நதியை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானினுடைய கிட்டத்தட்ட 30% மக்கள் வந்து பயன்படுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. இது என்ன ஆகும்னா, நிறுத்தும் பட்சத்தில், அதாவது இந்தியா வந்து இந்த சிந்து நதியை நிறுத்தும் பட்சத்தில் வந்து பாகிஸ்தானில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பதற்றம் ஏற்படும். இதனால என்ன ஆகும்னா, பாகிஸ்தான் அரசாங்கம் வந்து இந்தியாவுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த தாக்குதலை நியாயப்படுத்துறதுக்கு அவங்க இது ஒரு கருவியாக பயன்படுத்துவாங்க. ஏன்னா உலகத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான போர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு மக்கள் இடையே வந்து பெரிய அளவுக்கு ஆதரவும் இருக்காது. அது இஸ்ரேல் பாலஸ்தீன் போரா இருக்கட்டும் அல்லது உக்ரைன் ரஷ்யா போரா இருக்கட்டும், இந்த போர்களையும் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு மக்கள் வந்து எந்த விதமான ஆதரவும் தெரிவிக்கல. ஆனால் இந்தியா இப்படி செய்வதன் மூலமாக இது இந்தியாவுக்கு எதிரான ஒரு மனநிலையை வந்து பாகிஸ்தானில் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ பாகிஸ்தான் நடத்தக்கூடிய தாக்குதலுக்கு நியாயம் கற்பிக்கும் விதமாக இருக்கும்னு சில வல்லுநர்கள் சொல்றாங்க. இதை தாண்டி இந்தியாவினுடைய நம்பகத்தன்மை அப்படின்றது வந்து இதன் மூலமாக கேள்விக்கு உட்படுத்தப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சர்வதேச அளவில் பல்வேறு நாடுகள் இடையே பார்த்தீங்கன்னா ஒப்பந்தங்கள் இந்த மாதிரிலாம் வந்து கையெழுத்து போடுவாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் வந்து இந்தியா இந்த மாதிரியான ஒப்பந்தத்தை வந்து மீறினாங்க அப்படின்னா இது இந்தியாவின் மீதான நம்பகத்தன்மை வரும் காலங்களில் கேள்விக்குறி ஆகும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும் வந்து சொல்றாங்க. சிந்து நதியினுடைய ஒப்பந்தம் ரத்து ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழல்ல இந்தியாவினுடைய மற்றொரு முக்கியமான நடவடிக்கையான அந்த பஞ்சாபினுடைய அந்த அட்டாரி எல்லையை வந்து மூடினது தான். குறிப்பாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா அந்த வர்த்தகம் அப்படின்றது வெறும் 2 பில்லியன் அமெரிக்க டாலர் மட்டும்தான். அதாவது இந்திய மதிப்பில் வந்து ஒரு 16,000 கோடி தான் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான அந்த வர்த்தகம் அப்படின்னு நடைபெறுது. ஆனால் அந்த அட்டாரி எல்லை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் இதனால மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படின்றது வந்து தரவுகள் சொல்லப்படுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த அட்டாரி எல்லையை மூடினதுனால கிட்டத்தட்ட 2800 கோடி மதிப்புள்ள வர்த்தகம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுது அப்படின்றதையும் வந்து செய்திகளை நம்மளால பார்க்க முடியுது. ஏற்கனவே 2019ஆம் ஆண்டு நடந்த புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 200% வந்து இந்தியா தரப்புல இருந்து வரியை விதிச்சிருக்காங்க. இதன் பிறகு, அதாவது இந்த புல்வாமா தாக்குதலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த அட்டாரி எல்லை பகுதியில் வந்து கிட்டத்தட்ட 4370 கோடி ரூபாய் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வர்த்தகம் அப்படின்றது நடைபெற்றது. அதே 2022-23 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் 2257 கோடி ரூபாய் மட்டும்தான் வர்த்தகம் நடந்திருக்கு. ஆனால் அதுவே சமீபத்திய 2023-24ஆம் ஆண்டு இந்த டேட்டா அடிப்படையில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3886 கோடி ரூபாய் வரைக்கும் இந்த இடத்துல வந்து வர்த்தகம் நடந்திருக்கு. அப்போ இந்த அட்டாரி எல்லையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய வடமேற்கு பகுதியில் வந்து மிக முக்கியமான ஒரு வணிக தளமாகவும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வடமேற்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு கூலி தொழிலாளர்களும் இந்த அட்டாரி எல்லையை நம்பி இருக்காங்க. இந்த அட்டாரி எல்லையை தாண்டி பஞ்சாப்லையும் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான உற்பத்தி பொருட்கள் வந்து இதன் மூலமாக தான் பாகிஸ்தானுக்கு போகுது. இதனால பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பயனும் அடைஞ்சிருந்தாங்க. ஆனால் இப்போ இந்தியாவினுடைய இந்த நடவடிக்கையின் மூலமாக வந்து அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் தாண்டி அந்த தொழிலை நம்பி வேறு பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய தொழிலாளர்களும் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்றது தான் தரவுகள் வந்து தெரிவிக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த பாதிப்பானது பார்த்தீங்கன்னா பஞ்சாபினுடைய உள்பகுதிகளுக்கும் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான தாக்குதலுக்கு முன்னாடி வந்து இந்த பஞ்சாபினுடைய அட்டாரி எல்லையில் இருக்கக்கூடிய இன்டகிரேட்டட் செக் போஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான கட்டுப்பாடுகள் வந்து விதிச்சிருந்தாங்க. கடந்த காலங்களில், அதாவது பஞ்சாபை ஆண்டு இருக்கக்கூடிய சிரோன்மணி அகாலிதளம் அரசாங்கமாக இருக்கட்டும் அல்லது வந்து காங்கிரஸ் அரசாங்கமாக இருக்கட்டும் அல்லது இப்போ இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி அரசாங்கமாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய வர்த்தகர்களினுடைய தொடர்ச்சியான கோரிக்கையின் காரணமாக வந்து அந்த செக் போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா திறந்திருக்காங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த செக் போஸ்ட் ஆனது வந்து தற்பொழுது வந்து மூடப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த பாகிஸ்தான் வழியாக போயிருக்கக்கூடிய இந்த வர்த்தகமானது பார்த்தீங்கன்னா 2005ஆம் ஆண்டு தான் வந்து இந்த அட்டாரி வழியாக வந்து தொடங்கப்பட்டது. 2007ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் லாரியின் மூலமாக சரக்குகளை
கையாளக்கூடிய ஒரு நடைமுறையை வந்து அங்கே வந்தது. அதன் பிறகு 2012க்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா இந்த இன்டகிரேட்டட் செக் போஸ்ட் அப்படின்ற ஒரு அமைப்பே வந்து தொடங்கப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் அந்த பஞ்சாப் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு நில துறைமுகமே இருக்கு. அந்த துறைமுகம் மூலமாகத்தான் இந்த ஒரு பரிவர்த்தனை அப்படின்றது நடைபெறுது. அப்போ இந்தியாவினுடைய இந்த நடவடிக்கையின் மூலமாக வந்து பாகிஸ்தான் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படின்றத தாண்டி இந்தியாவினுடைய ஒரு மாநிலமும் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு வருது. இதை தாண்டி இன்னொரு விஷயம், பாகிஸ்தான் தரப்புல இருந்து கொடுக்கப்பட்ட பதிலடி என்னன்னா, பாகிஸ்தானினுடைய அந்த வான் எல்லையை வந்து முழுவதுமாக மூடிட்டாங்க. இப்போ இந்தியாவிலிருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போகக்கூடிய வழிகள் எல்லாமே வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. இனி இந்தியாவிலிருந்து போகக்கூடிய விமானங்கள் எல்லாமே சுத்திட்டு தான் போகணும். அதே பாகிஸ்தான் தரப்புல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவிலிருந்து வரக்கூடிய எல்லா வர்த்தக தொடர்பையும் வந்து நிறுத்தியிருக்காங்க. எந்த விதமான டிரான்சாக்ஷன்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்றதையும் அவங்க தரப்புல இருந்து ரொம்பவே தெளிவாக சொல்லிட்டாங்க. இதை தாண்டி நேற்று பாகிஸ்தான் தரப்புல இருந்து கொடுக்கப்பட்ட அந்த முக்கியமான செய்தியாளர் சந்திப்பில் வந்து இந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை அப்படின்றது தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிந்து நதியினால ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா நாங்கள் தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்றதும் வந்து பாகிஸ்தான் தரப்புல இருந்து சொல்லப்படுது. இப்போ இந்தியா தரப்புல இருந்து பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா நேற்று வந்து கராச்சியினுடைய அந்த கடல் பகுதியில் வந்து, அதாவது குறிப்பாக இந்தியாவினுடைய கடல் பகுதிக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மிசைல் டெஸ்டும் வந்து பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அதே பாகிஸ்தான் தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய ராணுவத்தை வந்து என்னைக்கும் தயார் நிலையில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானினுடைய பாதுகாப்பு அமைச்சரும் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ஒருவேளை அடுத்த கட்டமாக போர் வருமா அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி வந்து எல்லாருக்கும் எழுது. இந்த போர் வருமா இல்லையா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா யார் முதல்ல வந்து தாக்குதலை வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த ஒரு நிலைப்பாடு அப்படின்றது போகும். ஏன்னா இந்தியா தரப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒப்பந்தம் என்ன இருக்கு அப்படின்னா யார் முதல்ல தாக்குறாங்களோ அதன் பிறகு எங்களுடைய தாக்குதல் இருக்கும் அப்படின்றது தான் இந்தியாவினுடைய ஒரு முக்கியமான ஒரு பாலிசியாகவும் இருக்கு. ஆனாலும் இந்தியா தரப்புல இருந்து நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பதிலடியும் வந்து கொடுக்கறதுக்கு தயாரா தான் இருக்காங்க. ஏன்னா 28 அப்பாவி பொதுமக்கள் பாதிக்கப்பட்டதனால அந்த தீவிரவாத குழுக்களை சேர்ந்தவர்களை தீவிரமான தேர்தல் வேட்டையில வந்து இந்தியா தரப்புல இருந்து தொடர்ச்சியாக நடைபெறுது. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானினுடைய ஒரு தீவிரவாதியினுடைய வீட்டை வந்து அவங்க வந்து தரைமட்டமாகவும் இடிச்சிருக்காங்க இந்தியா எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பகுதியில். அப்போ இந்தியா தரப்புல இருந்து நிச்சயமாக பதிலடிக்கு வந்து தயாராகவும் இருக்காங்க. இதுல பாகிஸ்தான் தரப்புல இருந்து நம்ம பார்க்கும்பொழுது அவர்களுடைய பொருளாதாரம் தான் இதுல வந்து மிகப்பெரிய அளவுக்கு பேரழிவை சந்திக்கும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா கடந்த வருடமே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களை வந்து வெளியேற்ற வேண்டிய நிலைமையில வந்து பாகிஸ்தான் வந்து இருந்திருந்தாங்க. சில $1 மில்லியன் IMF இருந்து கடன் வாங்கினதுனால வந்து IMF-இனுடைய சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அவங்க பல்வேறு விதமான அரசு ஊழியர்களை வந்து அங்கிருந்து வெளியேற்றிருக்காங்க. அப்போ பாகிஸ்தானினுடைய நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பின்தங்கி இருக்கக்கூடிய சூழல்ல வந்து இந்த போர் அப்படின்றது ஒருவேளை நடைபெற்றால் பாகிஸ்தான் தரப்புல இருந்து மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு தான் அதிகமாகும் அப்படின்றதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்தியா தரப்புல இருந்து எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கை பாகிஸ்தான் தரப்புல இருந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, இது குறித்து உங்களுடைய பார்வை என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் மின்னம்பலம். நான் விஷால் புலிவர். நன்றி, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.